கூலி படத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன். இந்த படத்தோட ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து ஒரு அஜித் ஃபேனு. ஆனால் எனக்கு ரஜினியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தியாவிலே அப்படி ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர் வந்து வேறு யாருமே கிடையாது. சரி ஓகே அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜ் ரஜினி ஒரு காட்டானா ஒரு மத யானை 2 பேரும் சேர்ந்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எல்லோரும் வெளியில் வரமிச்சே படம் நல்லா இல்லை, ஆவரேஜ் அப்படி இப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, எத்தனையோ மொக்க படத்தை போய் காசை செலவு பண்ணிட்டோம், நம்ம ரஜினி படத்துக்காண்டி காசை செலவு பண்ணுவோன்னு உள்ளே போனால் படம் ஆவரேஜ் தான். படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜுக்கு சரக்கு தீந்துருச்சு. இன்னும் அவருனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்க எல்லா பெஸ்ட்டையுமே அவர் பண்ணிட்டார். இனிமேல் அவருக்கு எதுவுமே தோணலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலரில் வர சீனு, மாஸ்டரில் வர சீனு, கைதியில் வர சீனுன்னு ஒவ்வொரு படத்துலையும் ஆட்டையை போட்ட மாதிரியே இருக்குது. அந்த படம் பார்க்குறதுக்கேவும் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. படம் பார்க்கவும் ரொம்ப அமைதியாக உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அனிருத்தோட மியூசிக் அங்கங்கே எழுப்பி விடுது. ரஜினி நடிச்சிருக்காப்புல, இல்லைன்னு சொல்லலை. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்ப மீன் பண்ணி கரெக்டாக ஃபைட் சீன்லாம் வச்சுருப்பாங்க. இந்த படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஆவரேஜ், அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்ப்போட ரஜினி படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா வேலை நடக்காது.